மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் கிட்ட நேரா நம்ம பாட்டி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அம்மாச்சி, நீங்க என்ன பண்ணாலுமே நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் குழந்தை உங்க பேரங்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அது என்ன ஆனாலும் என்னால மறக்கவே முடியலன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராஜாங்கத்தோட குரல் கேக்குது, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. என்ன ராஜாங்கமோட குரல் கேக்குதுன்னு சொல்லிட்டு அப்பதான் வெளியே பாக்குறாங்க. என்ன கோடீஸ்வரங்க பெரிய வீட்டு ஆளுங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா எதுக்காகமா என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? உன்னை பார்க்காம உன் கூட பேசாம நான் நானாவே இல்லாதா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதான்னு சொல்லி அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி ராஜாங்கம் கேக்குறாங்க. மோகனா சாவித்திரின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அப்பதான் சொல்றாங்க, என்னை மீறி நீயும் உன்னுடைய பையன் பேச்சை கேட்டு ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்ச, என் பேச்சை மீறி நீங்க பண்ணீங்கல்ல, அப்புறம் அதுக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சு தானே ஆகணும். என்னாலலாம் அந்த வீட்டுக்கு வரவே முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே கோபமா பேசிடுறாங்க. ஏன் தான் இப்படி பேசிட்டு இருக்க, நான் சொல்றத கேளாதான் எவ்வளவு ராஜாங்கம் கெஞ்சி கேட்டாலும் என்னால வர முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து எல்லாரும் போலான்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல, இவ வீம்பு பிடிச்ச கிளவி, இவெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டான்னு நான் சொன்னேன்ல, பார்த்தேன்ல, இவ இங்கே இப்படி கிடந்து சாகட்டும், நம்ம நினைச்சபடி எப்படியாவது சேது ஐஸ்வர்யாவை ஒண்ணு சேர்த்தணும். அதுக்கு முதல்ல தமிழ் கிட்ட சில விஷயம் பேச வேண்டியதெல்லாம் இருக்கு, அதை முதல்ல பேசிட்டு தாண்டி அதுக்கப்புறம் எந்த வேலைனாலும் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப நேரா தமிழை மீட் பண்ண போறாங்க. தமிழை மீட் பண்ணி தமிழை கோபப்படுத்துற மாதிரி என்ன விஷயத்த ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேரும் பேச போறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருக்கும் என்ன பதிலடி தமிழ் கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.